காதல் காதல் என தனது கடமைகளை அலட்சியப்படுத்திவிட்டு அலையும் ஓர் இளைஞன் இறுதியில் அந்த காதலே வேண்டாம் என அதை புறம் தள்ளிவிட்டு போகும் கதையுடன் 1997 வெளியானது லவ் டுடே. அந்த வெள்ளி விழா படத்தின் தலைப்பை அப்படியே சூட்டிக்கொண்டு 25 ஆண்டுகளுக்கு பின் 2022 வெளிவந்த லவ் டுடே படமும் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது. காலத்தால் அழியாத தலைப்பை உருவாக்கிய பாலசேகரன் சாருக்கு நன்றி சொல்ல மறந்து போய்விட்டேன். எனது செயலை பெரிதுபடுத்தாமல் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டார் என்று புதிய லவ் டுடே படத்தின் இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் படம் வெளியாகி 1 மாதம் கடந்த நிலையில் பாராட்டியிருந்தார். திரையுலகில் வளர்ந்து கொண்டிருந்த விஜயை ஒரு நட்சத்திரமாக உயர்த்தியதில் 1997 லவ் டுடே படத்துக்கு பெரும் பங்கு உண்டு. அதன் இயக்குனர் பாலசேகரன் லவ் டுடே நாட்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். பூவே உனக்காக பட ரிலீஸ் நேரத்தில் கதை சொல்ல சென்றிருந்தேன். காலை 11 மணிக்கு வீட்டில் கதை கேட்பது விஜயின் வழக்கம். சில ஹீரோக்கள் கதையின் அவுட்லைனை மட்டும் அரை மணி நேரம் கேட்பார்கள். விஜய் 3 மணி நேரம் முழு கதையையும் கேட்கக்கூடியவர். நான் உள்ளே நுழைந்த போது அவர் தயாராக இருந்தார். டீ காஃபி எது உங்கள் ஃபேவரட் சார் என்றார். நான் டீ என்றேன். டீ வரும் வரை எதையோ யோசித்துக் கொண்டு அமைதியாக இருந்தவர் நான் டீ குடித்து முடித்ததும் நீங்க ஓகேனா நானும் ஓகே என்றார். கதை சொல்ல தொடங்கினேன். 15 நிமிடம் பரபரவென்று அமைதியாக ஓடியது. திடீரென நான் கதை சொல்வதை நிறுத்திவிட்டேன். அதற்கு காரணம் விஜய். கதையை கேட்பவர் தான் கதை கேட்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தும் விதமாக முகத்தில் ரியாக்ஷனோ சின்ன தலையசைப்போ அல்லது எப்போதேனும் ஒரு கொட்டலோ மிக அவசியமானது. ஆனால் விஜய் அச்சடித்த ஒரு பொம்மையைப் போல் அப்படியே உட்கார்ந்திருந்தார். நான் என்ன சார் கதை பிடிக்கலையா என்றேன். விஜய் சிரித்து விட்டார். சார் கதை பிடிச்சிட்டா என்னோட வெர்ஷன் என் மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும். உங்க வெர்ஷனை நீங்க நிறுத்தாம சொல்லுங்க என்றார். கதையை தொடர்ந்து சொல்லும் முன் கிளைமேக்ஸ் பற்றி இவர் குறிப்பிட்டு சொன்னால் உண்மையிலேயே நல்ல கதைகளுக்கான தேடல் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் என்று அந்த நொடியில் மனதில் நினைத்து கொண்டேன். ஏனென்றால் லவ் டுடே கதையில் நான் முதலில் கன்சீவ் செய்தது கிளைமேக்ஸை தான். கிளைமேக்ஸில் இருந்துதான் பின்னோக்கி சென்று கதாபாத்திரங்களையும் சம்பவங்களையும் உருவாக்கினேன். முழு கதையையும் வசனங்களோடு கேட்டு முடித்துவிட்டு சொன்னார், கிளைமேக்ஸ் இவ்வளவு அதிர்ச்சியை கொடுக்கும்னு நான் நினைக்கல. இதை இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் சார். என்னோட அப்பா கேரக்டர் அப்புறம் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ரெண்டுமே பேசப்படும் சார் என்று சொன்னார். ஜிலீர் என்று உணர்ந்தேன். அந்த கிளைமேக்ஸின் முக்கியத்துவத்தை தனது வயதுக்கு மீறிய முதிர்ச்சியுடன் அவர் புரிந்து கொண்டு பாராட்டினார். ரகுவரனுக்கு அப்படி ஒரு அப்பா கேரக்டர் அதற்கு முன் அமையவில்லை. நமக்கு இப்படி ஒரு நண்பனை போன்ற அப்பா இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஏங்க வைக்கிற ஒரு கேரக்டர். ரகுவரனின் மரணமும் அதை தொடர்ந்து வரும் கிளைமேக்ஸும் அன்றைக்கு இளம் ரசிகர்களை உலுக்கியது. தேடி வரும் காதலை ஒரு இளைஞன் தூக்கி போடுவானா என்று கதை கேட்ட பலரும் என்னிடம் திரும்ப கேட்டிருக்கிறார்கள். தன்னை குறித்து கனவு கண்ட தந்தையின் மனதை கூர்ந்து நோக்க முடியாதவன் அவரை இழக்கும் போது, துரத்திய காதல் நெருங்கி வந்து மடியில் விழும்போது அதை உதறி எழுந்து வாழ்க்கையில் அதைவிட சிறந்த பக்கங்கள் இருக்கின்றன என்று முடிவெடுப்பான் என்று நான் நினைத்தேன். இக்கதையில் கமர்ஷியல் நாயகனுக்கு உரிய பாடல் காட்சிகள், நண்பர்கள் குழு என இருந்தாலும் கதையின் உள் அடுக்கை விஜய் புரிந்து கொண்டு தன்னை கணேஷ் என்கிற இளைஞனாக முன்வைத்தார். ரகுவரன் தனக்கு அப்பாவாக நடிக்கிறார் என்றதும் விஜயிடம் அப்படி ஒரு உற்சாகம். விஜயின் திறமை, அவரிடம் இருந்த ஈர்ப்பு ஆகியவற்றின் மீது ரகுவரனுக்கும் அப்படி ஒரு பிடிப்பு. விஜய் நடிக்கும் காட்சிகளை எல்லாம் கூர்ந்து பார்த்து கொண்டிருப்பார் ரகுவரன் சார். ரகுவரனும் விஜயும் இணைந்து நடித்த முதல் காட்சியிலிருந்தே அவர்கள் இருவருக்குமான கெமிஸ்ட்ரி உருவாகிவிட்டது. அதற்கு எடுத்துக்காட்டாக நான் பிரமித்து நின்ற ஒரு காட்சியை குறிப்பிட விரும்புகிறேன். தன்னிலை மறந்து காதலை கணேஷ் எப்படி துரத்தி கொண்டிருக்கிறான் என்பதை இம்பாக்டாக விவரிக்கும் ஒன்றாக கணேஷின் லீப் இயர் பிறந்த நாள் காட்சியை அமைத்திருந்தேன்.
மகனை காவல் நிலையத்தில் இருந்து மீட்டு அழைத்து கொண்டு வீட்டுக்கு வருவார் அப்பா ரகுவரன். நண்பர்களுடன் கோலாகலமாக கொண்டாடி இருக்க வேண்டிய பிறந்த நாள். யாருமின்றி மகனும் அப்பாவும் மிகுந்த வலியுடன் பின்னிரவில் வீடு திரும்புவார்கள். அந்த காட்சியில் எனக்கு என்ன வேண்டும் என்பதை இருவருக்கும் கூறிவிட்டேன். உடனே ரகுவரனும் விஜயும் இதில் எப்படி நடிக்கலாம் என்று டிஸ்கஸ் செய்து கொண்டார்கள். வாழ்க்கை பற்றிய புரிதல் ஒரு நாள் அவனுக்கு வசமாகும் என நம்பும் மகனை விட்டுக் கொடுக்காத வெறுக்காத அப்பாவான ரகுவரன் இருண்டு கிடக்கும் வீட்டை திறந்து லைட்டை போடுவார். அங்கே கேக் வெட்டப்படாமல் அப்படியே இருக்கும். அப்போது ஹாப்பி பர்த்டே மை பிக்கெஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் சன் இன் த வேர்ல்ட் என்று உணர்ச்சி பொங்க கூறுவார். எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் அதை சகித்து உச்சி முகர்பவர்தானே தந்தை. அதை அந்த கணத்தில் உணரும் கணேஷ் அப்பா என தீனமாக கத்தியபடி அவரை கட்டி பிடித்து கொண்டு ஐ எம் ஓகேப்பா என அழுது கொண்டே அவரது பாசத்தின் உச்சத்தை உணர்வான். இந்த காட்சியை இவர்கள் இருவரும் சேர்ந்து நடிப்பில் இவ்வளவு சிறப்பாக எலிவேட் செய்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அவர்களின் நடிப்பில் ஆழ்ந்து போய் நான் கட் சொல்ல மறந்து நின்று கொண்டிருந்தேன். நான் வியந்த நடிகர்களில் ரகுவரன் சார் முக்கியமான ஆளுமை. வசனங்களை நாம் எழுதியிருந்தாலும் அதை காட்சியின் சூழலுக்குள் வைத்து உச்சரிக்கும் போது ஒன்றிரண்டு பொருத்தமான வார்த்தைகளை சேர்த்துக் கொள்வார். உச்சரிக்கும் விதமும் அந்த கதாபாத்திரத்தை விட்டு துளி கூட விலகாது. விஜயோ தான் ஒரு இயக்குனரின் மகன் என்கிற பொறுப்பின் காரணமாக வசனத்தில் ஒரு வார்த்தையை கூட மாற்ற மாட்டார். அதேபோல் காட்சியில் நடிக்கும்போது பேசிய வசனத்தை அவரை நடு இரவில் எழுப்பி கேட்டாலும் அப்படியே சொல்லுவார். படத்தின் டப்பிங் சமயத்தில் ஒரு எதிர்பாராத சம்பவம். அது படத்தின் மிக முக்கியமான கட்டத்தில் வரும் சம்பவத்தை விட பெரும் திருப்பமாக இருந்தது. அதை விஜய் எப்படி சமாளித்தார் என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.